இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். உங்களுக்கு வேதம் கையிலே வைத்திருப்பீர்களானால் நீங்கள் 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 27வது அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தினுடைய பின்னணி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயம் தீர்க்கப்பட்டு ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சீசர் அல்லது ராஜாவினிடத்திலே சக்கரவர்த்தியினிடத்திலே கொண்டு போகிற அந்த கப்பல் பிரயாணத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 27வது அதிகாரமும் 28வது அதிகாரமும் எப்படி இங்கிருந்து ரோமாபுரிக்கு பவுல் எடுத்து செல்லப்பட்டார், அந்த கப்பல் பிரயாணம் எப்படி இருந்தது, மலித்தா தீவு உட்பட அவர் எங்கெல்லாம் அந்த கப்பல் சேதத்திலே அகப்பட்டார், என்னென்ன காரியங்கள் நடந்ததெல்லாம் ஒரு அழகான ஒரு சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 27வது அதிகாரத்திலே நீங்கள் வரும்பொழுது அவருடைய கப்பல் புயலால் சேதப்படுத்தப்பட்டு சின்னபின்னமாக்கப்பட்டு வந்த ஒரு கதை அங்கு சொல்லப்படுகிறது. நான் அதில் 7வது வசனத்திலிருந்து ஒரு கொஞ்சம் நாள் இல்லாட்டினா நான் 20லிருந்து முதல்ல வாசிக்கிறேன். 20லிருந்து 24வது வசனம், பிறகு 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அந்த 27வது அதிகாரத்தை வைத்து கொண்டால் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சத்தியம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க வீடியோ ஆன் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அந்த பைபிளில் நீங்கள் கொஞ்சம் கவனித்து வந்தீங்கன்னா ஒரு ஆறுதலான ஒரு சத்தியம் இருக்கும். நான் 20லிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் முதல்ல வாசிக்கிறேன். அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, அந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் என்றெல்லாம் அந்த 20லிருந்து 24 வரைக்கும் இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் கவனிச்சு வாசித்தீங்கன்னா 7 முறை காற்று அடித்தது, புயல் வீசினது என்றெல்லாம் வரும். 7 முறை. ஏதோ ஒரு தரம் காத்தடிச்சது, கப்பல் கொஞ்சம் இதாச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இது 7 முறை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த சூழ்நிலை 20வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பிக்கை மாலுமி முதற்கொண்டு இல்லை, அவ்வளோதான், எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோன்ட்டு. அநேக நாள் அவர்கள் போஜனம் இல்லாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் அவர் சொல்றாரு, இங்க என்ன நடக்குது, அநேக நாட்கள் சூரியனும் கிடையாது, நட்சத்திரங்களும் கிடையாது, பெருங்காற்று அடித்து கொண்டிருந்தது, தப்பி பிழைப்போம் என்று எந்தவித மார்க்கமும் கிடையாது, அநேக நாட்களாய் பட்னியா இருக்கிறாங்க, சாப்பாடும் கிடையாது. அந்த நேரத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு, ஏப்பா நான் அப்பயே சொன்னேன்ல அங்கிருந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பேச்சை கேட்டீங்களா, சரி பரவாயில்ல விடுங்க, இப்போதும் நீங்கள் திடமனதாய் இருந்து இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் எந்திரிச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு சொல்றாரு. கப்பர் சேதமே அல்லாமல்
உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கப்பல் அங்கங்க உடையும், கயிறு அந்த பாய்மர கப்பல் அது இது கொஞ்சம் கிளியும், ஆனால் ஒருத்தர் கூட சாக மாட்டீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் நேசிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். 7 முறை புயல் காற்று அடிக்கும், கப்பல்லாம் அப்படி இதாகும், இவங்க கொஞ்சம் சரக்கெல்லாம் போடுவாங்க கீழே தண்ணிக்குள்ள, அப்புறம் கொஞ்சம் சரியாகி இப்படி போகும், கொஞ்ச நேரத்தில் திருப்பி. இது 1 நாள் 2 நாள் கிடையாது, அநேக நாட்கள். அதுவும் கார் மேகம், அதில் சூரியனும் வெளிச்சமும் இல்லை, நட்சத்திரங்களுடைய இது இல்லை. ஏன்னா ஏதாவது பகலில் சூரியன் அல்லது இரவுல நட்சத்திரம் வந்தால் தான் ஒரு நம்பிக்கை இருக்கும், சரி இப்போ மழை வராது இல்லை காத்தடிக்காதுன்ட்டு. எதுவுமே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. சரி ஏதாவது சாப்பிட்டு மூளையில் படுத்திருப்பான் அப்படின்னு சொன்னால் சாப்பாடும் இப்போ தீர்ந்து போச்சு, ஒன்றும் கிடையாது. பெருங்காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது, விட்ட மாதிரி இல்லை. அந்த சூழ்நிலையில் இவர் எந்திரிச்சு சொல்கிறார். இந்த 27வது அதிகாரம் ஒருவேளை பவுலினுடைய அல்லது மாலுமியினுடைய அல்லது மற்றவர்களுடைய ஒரு அனுபவமாக இருந்தாலும், இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களுக்கு எனக்கும் தேவன் தருகிற பாடங்கள் என்ன? எதிர்காற்று வீசும் பொழுது வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, என்ன அப்படின்ற ஒரு விரக்தியான வார்த்தைகள் புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இந்த மாதத்திலே சில சமயங்களிலே மேடு பள்ளங்கள் வழியாக நாம் பிரயாணம் செய்யக்கூடிய அனுபவங்களாக இருக்கும் பொழுது, வீடுகளிலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ சோர்வுகள் வரும் பொழுது, என்ன ஆண்டவர் இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வார்த்தை வராட்டினாலும் உள்ளத்தில் சிந்தனை வருகிறதாக இருந்தாலும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அமைதியான முறையில் கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதுக்கு இந்த அதிகாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரி, நான் அந்த 20லேருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் ஒரு ஸ்கிரிப்சர் ரீடிங் மாதிரி நான் வாசித்தேன். தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் 7, 8வது வசனம். ஓகே, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 7, 8வது வசனத்தை வாசித்துட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணி அதிலிருந்து ஒரு 3 வாக்குத்தத்தம் நிறைந்த குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் வேதத்தில் ஹைலைட் பண்ணக்கூடிய அல்லது குறிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த 7, 8வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, என்னைக்காவது யாராவது ஒரு டிவோஷன் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரிதான், இல்லை நம்ம மனம் கசந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரிதான், அந்த வசனத்தை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு புத்துணர்வு, ஒரு புத்துயிர் நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்று நான் இயேசு நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 7, 8வது வசனம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாட்கள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசே பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. சரி, ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, அருமையான நேரம், உள்ளம் என்கிற நிலம் அறுவடைக்காக காத்திருக்கிற அற்புதமான சூழ்நிலை, ஊரிலும் சரி இல்லத்திலும் சரி ஒரு அமைதலான சூழ்நிலை. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே பேசினீர் என்றால் நிச்சயமாக அது 1, 10, 60, 100 பலன் தரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, கேட்கிற இந்த வசனங்கள் இந்த நாளுக்கு மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதற்கும் ஒரு பக்கத்துணையாக,
ஊக்கமாக, உற்சாகத்தை தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய குறிப்புகளாக, வசனங்களாக இருக்க கர்த்தாவே நீர் உதவி செய்து, இதோ இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும், எல்லா குடும்ப தலைவருக்கும், எல்லா குடும்ப துணை தலைவர்களுக்கும், பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவும், ஒருவேளை இது ரெக்கார்டாகி அநேகருக்கு போகுமானால் அவர்களும் இந்த சத்தியத்தை கேட்டு உற்சாகம் அடையவும், நம்பிக்கை அடையவும் ஆண்டவரே நீர் உதவி செய்தலும். குறைகளை ஆவியும் கர்த்தர் நீர் மன்னித்தலும். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முதலாவது ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை மெதுவாக இருக்கலாம், வாழ்க்கை மெதுவாக இருக்கலாம், ஆனால் முன்னோக்கி செல்வதாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு குறிப்பு. இந்த பவுல் நமக்கு கற்றுத்தருகிற அனுபவ பாடம். ப்ரோக்ரஸ் மே பி ஸ்லோ yet மூவ் ஃபார்வர்ட். நீங்க இந்த 7வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல என்ன போட்டிருக்குது? காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே பிரயாணம் செய்தோம். அவருடைய பிரயாணம், காற்று இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. வேகமா நீங்க இயேசுனுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது வேகமாய் தண்டு வலித்தார்கள் பார்க்கிறோம். வேகமாய் தண்டு வலித்து வேகமா போயிட்டோம்னு சொன்னா அந்த காற்றினுடைய மண்டலத்திலிருந்து வெளியே வந்துடலாம். அப்போ கொஞ்சம் அமைதியா கப்பல் போகும். ஆனா அந்த காற்றின் மத்தியிலும் அலைகளின் மத்தியிலையும் படகு மெதுவாய் சென்றாலும் அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள் அப்படின்னு 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. இது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமான பாடம். ஒரு தத்துவ ஞானி சொல்றாரு, ஒரு காரியத்தை வேகமா செஞ்சு முடிக்கணும்னு சொன்னா மெதுவா செய்யு அப்படின்ட்டு. இது எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கை சக்கரத்துல அச்சாணியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த ஒரு வார்த்தை இருந்தது. ஒரு வீட்டை கிளீன் பண்றோம் அப்படின்னா, ஒருத்தர் வராரு, ஒரு 10 நிமிஷத்துல கிளீன் பண்ணோம்னா சட 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 இல்ல, அதுல கீழே போடுவோம், ஏதாவது உடைப்போம், பதறுவோம் அப்படின்ட்டு. நீங்க மெதுவா ஒன்னொன்னா செஞ்சு பாருங்க, அது வேகமா முடியும். அப்போ சொன்னாங்க, பவுலும் சரிதான், அந்த மாலுமியும் சரிதான். ஏன்னா மாலுமி பேரு பல இடங்கள்ல அந்த அதிகாரத்துல வரும். அந்த மாலுமியும் சரிதான். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மெதுவா போனாங்க. மெதுவா போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஓகே, the journey was very slow. அது ரொம்ப மெதுவா போச்சு. ஆனால் அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். வாழ்க்கை சில சமயம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு விரக்தியா இருக்கும், உப்பு சப்பு இல்லாம இருக்கும், பலவிதமான ஒரு சில கசப்புகள், ஏமாற்றங்கள்லாம் வந்து போறதாக இருக்கும். கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயும் இதாகும். அது ஊர்ல நிறைய பழமொழியெல்லாம் இதுக்கு சம்பந்தமா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சி ட்ரெயின்ல வருது அப்படின்னு சொன்னா துக்கம் தந்தியில வருது அப்படின்வாங்க. மகிழ்ச்சி ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ஆனா துக்கம் தந்தியில வருது அப்படின்ட்டு டெலகிராம்ல. அது மாதிரி எவ்வளவுதான் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு முழம் சறுக்குது அப்படின்வாங்க. எவ்வளவுதான் வேகமா போகணும், நல்லா போகணும், உயர்வா போகணும், முன்னேறி போகணும், கொஞ்சம் ஒரு ப்ரொமோட் ஆகி போகணும் அப்படின்னு நினைச்சா ஒரு அடி எடுத்து வச்சா 2 அடி பின்னாடி நம்மளை இழுக்குது. ஆனா இந்த 27வது அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை மெதுவாக போகிறதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், முன்னோக்கி செல்லுகிறதாக மாத்திரம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள வைக்கணுமா. ஒருவேளை இந்த செப்டம்பர் மாதத்துல சில சமயம் சோர்வினால் நம்மளுடைய வேகம் குறையலாம், சில ஏமாற்றங்களினால் நம்முடைய வேகம் குறையலாம். நல்லா சுறுசுறுப்பா செய்யறவங்க ஒரு ஆம வேகத்துல போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறலாம். எப்படி இருந்தாலும் அது முன்னேறி போகக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். இந்த கார்டன் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு உயிர் இருக்கு. என்னன்னு சொன்னா நத்தை.
இந்த நத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மழைகளை காலத்தில் வந்து இது மரத்தில் இல்லாட்டினா ரோட்டில் பாதையில் இல்லாட்டினா அந்த மரம் செடி கொடி இருக்கிற இடங்களெல்லாம் ஒரு நத்தை சும்மா நம்ம வந்து இப்படி மேலே டப்புன்னு இப்படி தட்டினாலே அந்த ஓடு உடஞ்சிரும். அது மாதிரி கார்டன் ஸ்னெயில் அந்த நத்தை. இந்த நத்தையினுடைய வேகம், அதனுடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் வாஸ்து பார்த்தா எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதை குறித்து ஒரு சின்ன டிவோஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது இன்னமும் எனக்கு மறக்க முடியாது. இந்த நத்தையினுடைய வேகம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 0.048 km/h அதனுடைய ஸ்பீடு 0.048. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குது. அப்படின்னா 1 கிலோமீட்டர் இந்த நத்தை நகர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா 20 மணி நேரம் எடுக்கும். 1 கிலோமீட்டர் போறதுக்கு 20 மணி நேரம் எடுக்கும். இதுல அந்த ரோட்டை கிராஸ் பண்றதுக்குள்ள லாரி போகும், ஜீப்பு போகும், சைக்கிள் போகும், ஏன் நடந்தே சில சமயம் போகும், ஓடுறவங்க போவாங்க, அதுல மிதிப்பட்டு சாகும், அவ்வளவு இருக்குது. ஆனாலும் இந்த நத்தை நம்பிக்கையோட கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யும், அப்படி தலையை நீட்டும், ஒரு 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 மூவ், அப்புறம் உள்ள போகும். தலையை நீட்டும், ஒரு மூவ் உள்ள போகும். எந்த நேரத்திலையும் அது மறிக்கலாம், எந்த நேரத்திலையும் அடிபடலாம், எந்த நேரத்திலையும் நசுக்கப்படலாம், எந்த நேரத்திலையும் ஓடு உடைஞ்சு போகும். இதெல்லாம் இருந்தாலும் நத்தை உலகம் படைக்கப்பட்டது முதல் இதுவரைக்கும் பின்னோக்கி நடந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆண்டவர் அது ஒரு சிறிய ஒரு படைப்பாக இருந்தாலும் அதிலிருந்து கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னா அபரிவிதமான ஒரு பாடம். நத்தையிலிருந்து படித்துக் கொள்கிற பாடம் என்னன்னா, சில சமயம் மெதுவாத்தான் போக வேண்டியதா இருக்குது. வேகமா போனா இடிஞ்சு விழுந்துருவோம் போல தெரியுது. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்கிறதாக இருக்க வேண்டும். இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அமெரிக்காவில் இருந்தார். 39 வயசுலேயே சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்லாம் நமக்கு தெரியும். கருப்பு இனத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார் 60வது வருஷங்களில். அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு பறக்க முடியல அப்படின்னு சொன்னா ஓடு, உனக்கு ஓட முடியலன்னா நடந்து போ, உனக்கு நடக்க முடியல அப்படின்னு சொன்னா தவழ்ந்து போ. எப்படி இருந்தாலும் பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போக பார். If you cannot fly, just run. If you cannot run, just walk. If you cannot walk, at least scroll. Whatsoever, make sure you should not walk back but forward அப்படின்றார். என்ன நடந்தாலும் உங்களுக்கு பறக்க முடியாதா, நான் ஓடலாம். நமக்கு ஓட முடியலையா, நடந்தாவது போகலாம். நடக்கவும் முடியலையா, ஊர்ந்தாவது போகலாம். ஊரவும் முடியலையா, எப்படியாவது நகர்ந்து போங்க. ஆனா பின்னோக்கி மாத்திரம் என்ன பெரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நின்ற வேண்டாம், பின்னாடி போயிட வேண்டாம், முன்னோக்கி சொன்ன. அதான் இந்த 27வது அதிகாரத்தினுடைய முக்கியமான படம். என்ன அப்படின்னு சொன்னா, காற்று அடிச்சுது, அது அடிச்சுது, இது அடிச்சு, சூரியன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னே அதுல வரும். ஆனால் ஒன்று, அவர்கள் மெதுவாக சென்றாலும் முன்னோக்கி சென்றார்கள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடம் அதுல இருக்கிறது. 2வது ஒரு பாடம் அந்த 7வது வசனத்துல தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, தடைகள் தடுக்கப்படுவதற்கு அல்ல, தாண்டப்படுவதற்கு அப்படின்ட்டு அதில் எழுதி வச்சிருக்கோம். Obstacles are not the sign to quit அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்ன தடைகள், அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 7வது வசனம் சொல்லுது, காற்று எங்களை தடுத்தபடியினால் நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே போனோம் அப்படின்னு வரும். எத்தனை முறை?
7 முறை. அது அந்த இடத்துல இருந்து, எருசலேம்ல இருந்து அந்த ரோமாபுரிக்கு அந்த மேப்ல நீங்க என்னைக்காவது கொஞ்சம் ஆராய்ச்சி, இந்த 27வது அதிகாரம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு போய் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்குள்ள நீங்க போயிடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா அத்தனை நாள் இல்லை, அதோட 3 4 5 மடங்கு நாட்கள் அது எடுத்தது. ஏன் அப்படின்னு சொன்னா தட 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 தட, ராத்திரியும் போக முடியாது, நட்சத்திரமும் கிடையாது, திசை காட்டியும் கிடையாது, ஒன்றும் செய்ய முடியாது. காத்து அடிக்குது, மழை அடிக்குது. அந்த பாய்மர கப்பல் ஒரு 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 திசையை நோக்கி வச்சா தான் அது போகும். ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுனால எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நீங்க அந்த ஒரு வசனத்திலேயே பாத்தீங்கன்னா பல இடங்கள் வழியா அது போகுது. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். வருத்தத்தோட கினீது பட்டணத்திற்கு எதிராக வந்து சல்மோனே ஊருக்கு எதிராக கிரேத்தாவின் ஒதுக்கிலே ஓடின. ஒதுக்குன்னு சொன்னா ஒரு ஓட மாதிரி எங்கெல்லாம் போகுதுங்க. நெருக்கடி, ஒரு கடல்ல போய்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு நதி எப்படி நம்ம இங்க அட்லாண்டிக் போறதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் சேனல்ல அப்படி போற மாதிரி அது போகுது. ஒதுக்கிலே ஓடினோம். அப்படி பல இடங்கள்ல தட 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 தட. வாழ்க்கையில் சில சமயங்களில் ஏற்படக்கூடிய தடை, ஏமாற்றங்கள், தோல்விகள், சில சமயங்கள் அவமானங்கள், இவைகளெல்லாம் தடைப்பட்டு நிற்பதற்காக அல்ல, தாண்டுவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுவும் எளிதாக வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஏன், இயேசுவுக்கே அநேக தடைகள் இருந்தது. ஞானஸ்நானம் எடுத்தவுடனே பரிசுத்த ஆவியானவரால் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்ட்டு மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் ஆரம்பமாகும். எடுத்த எடுப்புலயே தடை, எடுத்த எடுப்புலயே சோர்வு, எடுத்த எடுப்புலயே சோதனை. தடைகள் தடுக்கப்படுவதற்கு அல்ல, தாண்டப்படுவதற்கு. வாழ்க்கையில சில சமயங்கள் ஏன் தடை வருது, எதுக்கு இப்படி தோல்வி வருது, அவமானங்கள் வருது, கண்ணீர் வருது, வேதனை வருது, எந்த வார்த்தையை கேட்கக்கூடாது என்று என் காதை நான் அடைத்து கொண்டிருந்தனோ அதைத்தான் கேட்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்படின்னு இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். அவர் எந்திரிச்சு பேசுறார், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, எப்படியும் ரோமாபுரிக்கு போய் தான் ஆகும். ஒருவேளை சேதம் அங்கங்க வரலாம், உயிர் சேதம் மாத்திரம் வராது. டாக்டருங்க கொஞ்சம் அந்த சவப்பு சீட்டை சேர்த்துருவாங்களாம் சில சமயம். அந்த யாரு பொறுப்பா ஆஸ்பத்திரியில் கூட்டு வந்து நம்மளை படுக்க வச்சிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கும் பொழுது ஒரு சகப்பு சீட்டு என்னமோ சேர்ந்துருக்குமா, அந்த சகப்பு சீட்டில் கையெழுத்து போட்டால் எந்நேரமும் இது போயிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தமா. நேற்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு, அது அர்த்தமா. அப்படி அந்த சகப்பு சீட்டு அந்த பேப்பர்களோட வந்தாலும் சரிதான். கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் ஜெபம் பண்ண சொல்லுங்க, எப்படின்னு தெரில அப்படின்ட்டு ஒரு சந்தேக குரல் எழுப்பினாலும் சரிதான். ஏதாவது அப்படி இப்படின்னு ஒரு சேதம் தான் வருமே ஒழிய உயிர் சேதம் மாத்திரம் வராது அப்படின்ட்டு திட்டவட்டமாக பவுல் எழுந்து நின்று சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னை ஆட்கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்ப தடைகள் வரலாம். இந்த செப்டம்பர் மாதத்துல முதல்ல இருந்து பேசுற எனக்கு கொண்டு தடைகள், சோர்வுகள், சில சமயங்களிலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகிற வார்த்தைகள், காட்சிகள், சம்பவங்கள் இதெல்லாம் நடைபெறலாம். இருப்பினும் தடைகள் தடுக்கப்படுவதற்கு அல்ல, தாண்டப்படுவதற்கு. நீங்க என் கூட வேலை செய்யற ஒரு பாஸ்டர், அது பேரை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்டர் ரே பேட்ரிக் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ என்ன அப்படின்னு தெரில. அவர் சுயாதீன ஊழியர், பாஸ்டர் தான். ஆனால் அவர் கான்ஃபரன்ஸ் எம்ப்ளாய்டு இல்லை, வேலை கொடுத்தாலும் வேணான்றாரு. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே வருவார். சவுத் இங்கிலாந்து கான்ஃபரன்ஸில் மற்ற இதுலலாம் அந்த சர்ச்சு காசு கொடுத்துச்சுன்னா அதை வாங்கிக்குவார். அதுதான் வாடகை, சாப்பாடு, மகளை போஷிக்கிறது, மனைவியை போஷிக்கிறது அவருடையது. என்னுடைய சபையில் நிறைய தரம் அவரை கூப்பிட்டு வச்சிருக்கிறேன். ஒரு சீசன், ஹாலிடே சீசனில் கூட்டமே நடக்கலை. இது சமீபத்தில் அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சி. இந்த ஆகஸ்ட் மாதம், ஜூலை மாதம்லாம் அவ்வளோவா இதில் வேலைக்கு போயிடுவாங்க.
அப்போ இந்த 2 மாசம் ரொம்ப கடுமையான வறட்சியின் நாட்கள் அவருக்கு. அப்போ அந்த வாடகை விட்ட அந்த ஹவுஸ் லேண்ட்லார்டுன்னு அந்த வீட்டு முதலாளி ஓனர் என்ன செஞ்சாருன்னா, இப்படியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது, வாடகை இத்தனை நாளுக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துடணும், இல்லாட்டினா நீங்கள் தயவுசெய்து அடுத்த ஆள் காத்திருக்கிறாங்க, நீங்கள் வாசல் திறந்துருக்கு போயிடலாம், யாரும் உங்களை பிடிச்சி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டார் டப்புன்னு. இப்போ இவர் சரி எனக்கு ஒரு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. சரி யாராவது கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஜூலை ஆகஸ்ட்லலாம் அவ்வளோவா இல்லையே, ஒன்றும் இல்லை, எந்த வித நம்பிக்கையே கிடையாது இவருக்கு. அப்போ இந்த லண்டன்ல ஒரு இடத்துல அன்னைக்கு அந்த 10வது நாள் 10 நாள் கெடுகு கேட்டாரு. இதில் 10வது நாள் எப்படியும் அவர் வருவார். அதனால வீட்டில் இல்லாம இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த ரோட்டு சைடு நடந்து போயிட்டு இருக்கிறார். வீட்டில் இருந்தா தானே அவர் கேட்பாரு. இப்படியே நடந்து போயிட்டு நைட்டு இப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது இப்படி போறாரு. அங்கே ஒரு சேரிட்டி ஷாப்பு ஒன்று இருக்குது, சேரிட்டி ஷாப்பு. அப்போ மனைவி ஃபோன் அடிக்கிறாங்க, என்னங்க ஒரு 600 பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எதாவது போட்டு நம்ம அவர்கிட்ட கொடுத்துடலாமே அப்படின்ட்டு. நான் 1 பவுனுக்கே இங்கே இதாக இருக்குது, நீ 600 பவுண்ட்ஸ் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, சரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இது மாதிரி நான் நடந்துகிட்டு இருக்கு, ஜவ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நடங்க அப்படின்ட்டு ஒரு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சேரிட்டி ஷாப்பு இருக்குது. சரி அங்கே போய் ஏதாவது பார்க்குற மாதிரி ஒரு கொஞ்சம் நேரத்தை செலவழிப்போம் அப்படின்னு ஒரு நினப்பு வருது. ஆனால் முன்னாடி போகிறாரு, அப்புறம் திருப்பி வராரு, மனசு கேட்கல. சரி உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு என்ன நடத்தும் பொழுது அங்கே ஒரு பிளேசர், அந்த இந்த ஜாக்கெட்டு இருக்குது, கோட்டு மாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு இப்படி போட்டு பார்க்குறாரு, கரெக்டாக இவருக்கே தைச்ச மாதிரி இருக்கு. இவர் போய் கேட்குறாரு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, தயவுசெய்து இது எனக்கு கொடுங்க, எவ்வளவு அப்படின்ட்டு. அந்த அம்மா இப்படி இப்படி பார்த்துட்டு அதில் எந்த வித சீட்டு கிடையாது, இவ்வளோ ரூபான்னு எழுதுது சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி 10 பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸ் கொடுங்க அப்படின்றாரு. 10 பவுண்ட்ஸா, நம்ம இருக்கிறதே அவ்வளோதான், இதை என்ன கொடுத்துட்டு நம்ம அப்புறம் நாளைக்கு என்ன செய்யறது. ஆனால் அவருக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்குது. அந்த கோட்டை எடுத்து வைக்கலாம், ஒரு பையில போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் 10 பவுண்ட்ஸ் போயிடுச்சுன்னா அது வேற இதான்ட்டு. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாட்டுறாரு, கொண்டு அப்படி பார்க்குறாரு, திருப்பி போய் மாட்டிடுறாரு. அப்புறம் கடைசியில் சரி போட்டு என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பவுண்ட்ஸை கொடுத்துட்டு ஜாக்கெட்டை மாட்டிட்டு நான் நல்லா ஃபிட்டாக இருக்கு, அப்படியே வெளியே வந்துட்டார். 10 பவுண்ட்ஸ் கொடுத்து அதை வாங்கிட்டு வர்றாரு. சரி பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அவர் சொன்ன சாட்சி, ஒரு 10 அடி நடந்து போயிருப்பாரு, கொஞ்சம் காற்று வேகமாக அடிக்கிறதுனால பாக்கெட்டில் கையை இப்படி போட்டால் நம்ம தட்டுப்படுது. என்ன தட்டுப்படுதுன்னா, ஒரு இந்த இந்த பிளாஸ்டிக் வவுச்சர்னு சொல்லுவோம்ல, சின்ன சின்ன பிளாஸ்டிக் பவுச்சு, அதை பார்த்தா அதில் காசு இருக்குது. அந்த இதை எடுத்து பார்த்தா, நீங்கள் ஃபஸ்ட் ரேபேட்ரிக் இன்னமும் இருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டாக 600 பவுண்ட்ஸ் அதில் இருக்குது. கரெக்டாக 600 பவுண்ட்ஸ் இருக்குது. இது என்னது, இது இதிகாசங்களில் தான் இப்படி கதைகள்லாம் கேட்டுருக்குறோம், பைபிளில் தான் சில அதிசயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இவர் தண்ணீரில் நடந்தார், செத்து போனவங்க உயிரோட வந்தாங்க, 5 அப்பம் இதை வச்செல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இவர் போறாரு என்ன சேரிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு வரலை. 600 பவுண்ட்ஸ் அந்த மாதம் தைரியமாக அவங்க குடியிருந்தாங்க. இந்த ஓனர் கேட்க கதவை தட்டி, பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இவங்க இருக்கிற இடத்துலலாம் அவ்வளோ தைரியமாக ஏறி பேசுகிறதுக்கான சூழ்நிலை கடவுள் கொடுக்காம கரெக்டாக அந்த வாடகை. இது அவர் சொன்ன ஒரு சாட்சி. இப்போ நான் பார்க்குறேன், இந்த 27வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தடைகள் வந்தாலும் ஐயோ அவ்வளோதான் அப்படின்ட்டு நிற்காம, அந்த தடைகளை தாண்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலத்தையும் சக்தியும் நிச்சயமாக ஆச்சரியமாகவும் அபரிவிதமாகவும் அதிசயமாகவும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துவார். சோர்ந்து போய் நம்ம உட்காந்துட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிக்குன்ட்டு ஃபோன் அடிச்சுட்டு படுத்துடுறோம் அப்படின்னு இல்லை இல்லை இல்லை, முன்னோக்கி செல்றது. ஏன் அப்படின்னு சொன்னால்,
ஆட்கொண்ட தேவன் நமக்கு இருக்கிறார். கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 7 முறை பெருங்காற்று, சூரியன் கிடையாது, நட்சத்திரங்கள் கிடையாது, அநேக நாட்கள் சாப்பாடு கிடையாது, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஆட்கொண்ட தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை வைக்கிற அந்த பவுலுக்கு ஆண்டவர் சொல்லித்தராரு, நீ எப்படியும் போவ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் அந்த கருத்தை சொல்லிட்டு அந்த 8வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னன்னா, காற்றை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் கப்பலை கட்டுப்படுத்த முடியும். வெளியில வர சூழ்நிலைகளை, கசப்பான காரியங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க, நம்மளை துன்பப்படுத்துறவங்க துன்பப்படுத்தி தான் ஆவாங்க, அவமானப்படுத்துறவங்க அவமானப்படுத்தும்னே நம்மள்கிட்ட வருவாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போக வேண்டும்ன்ற கட்டுப்பாடு நம்மள்கிட்ட இருக்குது. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை வருத்தத்தோடே கடந்து அவங்க போய் ஒரு இடத்துக்கு சேர்றாங்க. அந்த இடம் என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கு பேரு நல்ல துறைமுகம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பேரை பார்த்துட்டு. சரி, ஆங்கில வேதாகமத்தில் நான் போய் பார்த்தேன். அதுலயும் அதே மாதிரிதான் போட்டிருக்கு. நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லேசியா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. இவ்வளவு காத்து மழை அது இதெல்லாம் இருந்தது. கடைசியா தடை இருந்துச்சு, மெதுவா சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஒண்ணுமே சாதகமாகவே கிடையாது, எதுவுமே ஒரு பாசிட்டிவாகவே கிடையாது. ஆனா ஆண்டவர் அப்படி இப்படின்னு அலசடிப்பட்டு இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்த இடத்திற்கு பேர் என்னன்னா நல்ல துறைமுகம், நல்ல அனுபவம், நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வேலை. எவ்வளவு தடை வந்தாலும், ஒரு வேகமாக உற்சாகமாக போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் முடிவு நல்ல துறைமுகம். ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும், அந்த காற்றை நீ கட்டுப்படுத்த முடியாமல் போனாலும், வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கு உனக்கு இருக்கிறது. You cannot control wind, but you can control your life. நல்ல துறைமுகம். அப்போ இந்த 27வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை எப்படி செலுத்துகிறோம் என்பது நம்மை நம்பித்தான் இருக்கிறது. அது அடிக்கடி நிறைய பேர் இந்த பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொன்னா, பறவை மேல பறக்கிறத நம்ம தவிர்க்க முடியாது, தலைக்கு மேல பறக்காத அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அது வாட்டுக்கு பறக்கும், போகும், வரும். ஆனா தலையில கூடு கட்டுறத நம்ம தடுக்கலாம். சரிங்களா? சில பிரச்சனைகள், வேதனைகள், சுகவீனங்கள், சில குடும்ப கசப்புகள், இதெல்லாம் வர்றது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த குடும்பம், அந்த நிம்மதி, அந்த நம்பிக்கை உடையாதபடிக்கு, தலையில கூடு கட்டாதபடிக்கு தடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நின்று, என்னை ஆட்கொண்ட தேவன் நம்மை நடத்துவார், திடமனதாயிருங்கள், கப்பலில் சேதத்தை தவிர பிராண சேதம் எதுவும் வராது அப்படின்னு திட்டவட்டமாக கூறினதற்கு காரணம் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம், இந்த மாதத்தை துவங்குவோம். கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.